ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சேமிப்பு. இந்த தலைப்புல இருக்க போது தரையில எறும்பெல்லாம் வரிசையா ஊந்து போயிட்டே இருக்கு. எறும்புக்கு எதிர்ப்புறமா பூரான் ஒண்ணு வந்து நிக்குது. பூரான் எறும்புகளை பார்த்து, எறும்புகளே நீங்க எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. பூரானே, நாங்க இறை தேடுறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எறும்பெல்லாம் சொல்லுது. எறும்புகளே நீங்க எல்லாரும் எங்க இறை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி பூரான் கேக்குது. பூரானே, நாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் விற்கிற கடைக்கு போவோம். அந்த கடையில சிதறி கிடக்குற இனிப்புகள் எல்லாத்தையும் எங்க வாயால கவ்வி எடுத்துட்டு வந்து சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எறும்புகள் எல்லாம் பதில் சொல்லுது. எறும்புகளை நீங்க எல்லாரும் அப்பப்போ கிடைக்கிற இறைய அப்பப்பவே சாப்பிட்டுக்கலாமே, எதுக்காக எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பூரான் கேக்குது. பூரானே, மழைக்காலம் வந்துருச்சுன்னா எங்களால வெளியில போய் இறை தேட முடியாது. அதனால வெளியில போய் இறை தேடாம நாங்க இருக்கிற இடத்துல இறை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இறைய தேடி சேமிச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி எறும்புகள் எல்லாம் சொல்லுது. எறும்புகளே, உங்க சேமிப்பு பழக்கம் என்ன ரொம்பவும் வியப்புல ஆழ்த்துது. உங்களை மாதிரி நானும் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களோட சேமிப்பு பழக்கத்தை என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் எடுத்து உரைக்கிறேன். அதனால சேமிப்பு பழக்கத்தை அவங்களும் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பூரான் சொல்லுது. பூரானே, நீ மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது இருக்க வேணும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கவலை இல்லாம இருக்க முடியும். நம்ம தன்மானத்தோட வாழ்றதுக்கு சேமிப்பு பழக்கம் ரொம்பவும் அவசியமானது. நீ உன்னோட நண்பர்கள் கிட்டையும் சேமிப்பு பழக்கத்தை பத்தி எடுத்து சொல்லி நீங்களும் சேமிச்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைவோம் அப்படின்னு சொல்லி எறும்புகள் சொல்லுது. இதோட கருத்து என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு ஏத்த மாதிரியான சேமிப்பு பழக்கத்தை பழகிக்கணும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.